ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேஜ் நல்லா ஃபாலோ பண்ணி நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட சேனல் இன்ஸ்டா பேஜை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் லைவ் ப்ரோக்ராம் வரும்போது அதை நான் ரெக்டிஃபை பண்றேன். சரிங்களா? உங்களுடைய சுயஜாதத்தை பார்க்கறதுக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வாங்கி நீங்க பாருங்க. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, தொழிலா வேலையா? பொதுவா இது எல்லாருக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். தொழில் பண்ணலாமா இல்ல வேலைக்கு போகலாமா, என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு சொந்த தொழில் பண்றது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வேலைக்கு போறதுதான் பிடிக்கும். ஆனா உங்கள் ஜாதகத்துல எது பலமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன மாதிரி நம்ம டெசிஷன் எடுத்து போறது சால சிறந்தது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கு, பாவிகளால கெடாம 6, 8, 12 மறையாம, அவங்களுக்கு ஒரு மறைமுக வலுவாலும் இல்லை ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், வர்க்கோத்தமம் இது மாதிரி பெற்றிருக்கிறாங்க சுப கிரகங்கள். சரிங்களா? பாவ கிரகங்கள் வலுத்தாலும் கூட சுபர்களோட தொடர்பில் இருக்கணும். இதுதான் பாயிண்ட். சரிங்களா? பாவ கிரகங்கள் வலுத்திருந்தாலும் சுபர்களோட தொடர்பில் இருந்துட்டால் நல்ல பலனை செய்வார்கள். சனி எடுத்துக்கோங்க. சனி தனிச்சு போய் ஆட்சி ஆகிறது நல்லதே இல்லை. ஒரு ஜாதகத்தில் கடுமையான கெடுபலன் இருக்கும். வலுக்கிறார், ஒரு கெட்டவன் வலுக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். அது குரு பார்வையிலையோ சுக்கிர பார்வையிலையோ வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் அவரோட பார்வையில் இருந்துட்டாருன்னா நிச்சயமா நல்ல பலன் இருக்கும். ஸோ எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அதீத சுபத்துவம், புஷ்கர நவாம்சம் இது மாதிரி கூட எடுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் மறைமுக வலுக்கள், பரிவர்த்தனை யோகம், இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகமாவது பங்கப்படாமல் இருக்கும். நிச்சயமாக ஏதாவது ஒரு ஜாதகத்தில் அது சார்ந்த துறையில் தான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது சார்ந்த இடத்துல தான் அவங்க தொழிலும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எந்த கிரகம் அதீத சுபத்துவத்தில் இருக்கோ அது சார்ந்த தொழிலும் வேலையும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். எதுவுமே எனக்கு அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளுக்கு ஏற்ற அந்த தசாநாதனுக்கு தக்கன மாதிரி தசைக்கு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை தசைக்கு ஒரு வேலையில் போய் உட்காருவாங்க. இதுதான் அந்த வேலையில் தொழிலில் இருக்கிறது. எனக்கு எல்லாமே கெட்டு போச்சு சார், 6ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டாரு, தொழில் ஸ்தான அதிபதியும் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா தசைக்கு ஒரு வேலை, தசைக்கு ஒரு தொழிலுங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலை இல்லாத தன்மையை கொடுத்துரும். சரிங்களா? இதையும் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதாவது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். எந்த கிரகத்தோட குணாதிசயங்களை அதிகமாக பிரதிபலிக்கிறீங்க, எது சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட நாட்டம் அதிகமாக இருக்குங்கிறது போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்தளோட கிரகத்தோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது. அப்ப வேலைன்னு வந்துட்டா நம்ம எந்த பாவத்தை பார்ப்போம்? 6ஆம் இடம், ருண ரோக சத்ருஸ்தானம், அடிமை ஜீவனம். இது வேலையை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கு காரக கிரகம் யாரு? சனி பகவான். இப்ப இவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா ஜாதகத்துல? 6, 8, 12 போய் மறைகிறாரா? ஆனா 6ஆம் இடத்து அதிபதி மறையலாம், தப்பு இல்லை. அங்கே சுபத்துவம் கலக்கணும், இல்லைன்னா வேலையும் இல்லாம போயிடும். சோ 6ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறாரா உங்கள் ஜாதகத்தில், வேலைக்கு நீங்க போறது சிறந்தது. 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியை காட்டிலும் வலுவாக இருக்கிறார் அப்படின்னா நீங்க வேலைக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். மெயினா அதுல தொழில தான் நம்ம ரொம்ப எல்லாருமே அதுல பார்ப்போம். இந்த தொழிலுக்கு லாபம் கொடுக்குற 11ஆம் ஸ்தானம், 11ஆம் அதிபதி. 10ஆம் இடம் 11ஆம் இடம், 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, தொழில் ஃபேக்டர். இவங்க 2 பேரும் உங்கள் ஜாதகத்துல நல்லா இருக்காங்களா? இதை நம்ம கணக்குல கொள்ளணும். சரிங்களா? இது மட்டும் இல்ல, இதெல்லாம் சேர்த்து இதுக்கு அடுத்து நம்ம லக்னம், லக்னாதிபதி வலு இந்த இடத்துக்கு வந்துடும். ஏன்னா இதெல்லாம் வலுத்து இருந்து லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருந்த இடம், அந்த லக்னம் கெட்டு போய் லக்னாதிபதியும் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா இதை வாங்கவே முடியாது. நம்மளால வாங்குறதுக்கு நம்ம கேப்பபிலிட்டியா அந்த ஜாதகத்துல வலு இருக்கணும் லக்னத்துக்கு, இல்லைங்களா? லக்னத்தை பாவ கிரகங்களால சூழப்பட்டு இல்ல லக்னாதிபதி போய் மறைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாலும் அவருக்கு ஒரு சுபத்தன்மை கிடைக்கும்.
குருவோட பார்வையோ சுக்கிரனோட பார்வையோ இல்ல வளர்பிறை சந்திரனோட பார்வையோ கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த சுபத்தன்மை கலக்கணும். 6, 8, 12 மறைஞ்சாலும் கூட சுபத்துவம் கலந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா நல்லா இருக்க முடியும். எது எப்படியோ 6ஆம் இடத்து அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் வேலைக்கு செல்வது உத்தமம். 10ஆம் இடத்து அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருக்கிறாரா, சொந்த தொழில் செய்வது உத்தமம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் சம்பாத்தியக்காரகனான சூரியன் கெடாமல் இருப்பது மிக மிக அவசியம். தொழிலோ வேலையோ சூரியன் ஒரு ஜாதகத்தில் ஆத்ம காரகனான சூரியன் கெடாமல் இருப்பது மிக நல்லது. பாவிகளான ராகு கேது சனியோட நெருக்கமா போய் இணைஞ்சு சூரியன் கெட்டு போறாரு அப்படின்னா, அதாவது சூரியன் ராகு கேதுவோட பக்கத்துல க்ளோஸா போகாம கிரகணம் அடைஞ்சிருவாரு. சனியோட க்ளோஸா இணையும் போது சனி அஸ்தங்கப்படுத்தப்பட்டாலும் இங்க சனியோட அந்த பாவத்தன்மையால சூரியன் கெடவே செய்வார், டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால சூரியனுக்கு ஒரு ஜாதகத்துல பாவிகளோட தொடர்புகள் இல்லாம இருக்கிறது நல்லது. அவர் 6, 8, 12 மறைஞ்சாலும் கூட சுபர்களோட நட்பு வீட்டுல அவர் இருந்துட்டாருன்னா ஓகே. ஆனாலும் மறைவு தான். இருந்தாலும் பாவ கிரகங்கள் மறையலாம் அப்படிங்கிற ஒரு விதிக்கு ஏற்ப 6, 8, 12 மறைஞ்சாலும் நட்பு ஸ்தானங்கள்ல அவர் இருந்து ஓரளவு குருவோட வீட்டுல இப்ப சிம்ம லக்னத்துக்குலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் 8ஆம் இடத்துல போய் மீனத்துல உட்கார்ந்தாருன்னா நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட மறைவு தான். ஆனாலும் அவர் அங்க சேஃப்டி ஜோன்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். தன் உச்ச வீட்டுக்கு நெருங்கி போயிட்டாரு அப்படிங்கிறத அந்த பலன் நம்ம எடுக்கலாம். ஸோ எது எப்படியோ உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சனியும் கெடாமல் இருந்தாலே உங்களுக்கு நல்ல வேலையும் நல்ல உத்தியோகமும் ஒரு நல்ல தொழிலும் அமையும் என்று கூறி அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.